Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொன்றை பூவை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பூ வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு மரம் தான். ஸோ அதில் காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அது பூ வந்து எவ்வளோ காலம் பூத்துருக்கு அப்படின்ட்டு. இது இந்த பூ வந்துட்டு சம்மர் சீசனில் தான் பார்த்தீங்கன்னா பூக்கும். ஸோ பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள், அதோட காய் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. அதோட பூ ரொம்ப பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இதை வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 200 ml அளவு இருக்கும். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூவோடைய எதனை மட்டும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டு நம்ம இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் இந்த எதனை மட்டும் ஆட் பண்ணி வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த பூ நல்லா வந்து வேகட்டும். இந்த பூ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸோ அதோடைய கலர் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து இறங்கிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த கலர் வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கிறது தெரியும், எல்லோ கலரில். ஸோ இப்போ இந்த பூவை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ நம்ம தண்ணியை இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு ஜெலட்டினை இந்த மாதிரி தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த தண்ணியோட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ தேவைக்கு ஏற்ப சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா பார்த்தீங்கன்னா நுரைச்சி வரும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கலர் வந்து இந்த பூவுடைய கலர் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. நம்ம நேச்சுரலாக எந்த ஒரு ஃபுட் கலருமே, அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்து சேர்க்கல, நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் எதாவது ஃபுட் கலரை கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு வரும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து சிம்பிளாக கொன்றை பூவை வச்சு அதில் எப்படி ஜெல்லி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.